தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு எதிரான நம்பிக்கை வாக்கெடுப்பு சட்டமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் அதிமுகவில் பெரும் பிளவு வெளிப்படையாகியுள்ளது. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனால் கோபமடைந்த எடப்பாடி பழனிசாமி வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர்களின் கட்சி பதவியை உடனடியாக பறித்தார். எடப்பாடி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களான தலவாய் சுந்தரம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து தாவேகாவுக்கு வாக்களித்த 25 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்ய கோரி மனு அளித்தனர். சி.வி. சண்முகம் தரப்பினரோ தாங்கள் தான் உண்மையான அதிமுக என்றும் தங்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் பயன்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தி தனியே மனு அளித்தனர். இதனிடையே எடப்பாடி தரப்பினர் ஆளுநர் மாளிகையிலும் புகார் மனு அளித்தனர். சண்முகம் தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி கொறடா உத்தரவை மீறி நடந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிமுக பிளவு இனி எந்த திசையில் செல்லும், சபாநாயகர் என்ன முடிவு எடுப்பார் என்ற கேள்வி தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடியின் சொந்த ஊரான சேலத்திலேயே அவருக்கு எதிரான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. கொண்டாலம்பட்டி பகுதி ஜெபேராவை முன்னாள் செயலாளர் வினோத்குமார் சம்பத் பெயரில் வெளியிடப்பட்ட அந்த போஸ்டரில் புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்டு அம்மாவால் வளர்க்கப்பட்ட இயக்கத்தை அடகு வைக்க துணிந்த பொதுச் செயலாளரே பதவி விலகு என்று நேரடியாக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அதுவும் எடப்பாடி செல்லும் பாதையிலேயே பல இடங்களில் இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. இதை கண்ட அவரது ஆதரவாளர்கள் உடனடியாக அந்த போஸ்டர்களை கிழித்தெறிந்து வருகின்றனர். 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கமானால் எடப்பாடி பலமடைவார். மாறாக சண்முகம் தரப்பு சட்ட ரீதியாக உண்மையான அதிமுக என்று அங்கீகரிக்கப்பட்டால் கட்சியின் கொடி சின்னம் அனைத்தும் பறிபோகும் ஆபத்து எடப்பாடிக்கு நேரும். ஆளுநர் எந்த தரப்பு மனுவை ஏற்கிறார் என்பதும் முக்கியமான திருப்பு முனையாகும். நீதிமன்றங்களும் களத்தில் இறங்கும் வாய்ப்பு அதிகம். ஒன்றுபட்ட அதிமுகவுக்கே திமுகவை எதிர்க்கும் பலம் இருந்தது. உடைந்த நிலையில் இரு குழுக்களும் அரசியல் சக்தியை இழக்கும். இதன் மிகப்பெரிய பயனாளி திமுக மட்டுமே ஆவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. விழுப்புரத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் சி.வி. சண்முகம் மற்றும் புதிய மாவட்ட செயலாளர்களுடைய பிரச்சனை அதிகரித்துள்ளது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுமையாக காய் நகர்த்தி வருகிறார். என்ன நடக்கப் போவது என்பது பொறுத்திருந்து பார்ப்போம்.